Hello students, போன வீடியோவில் எக்ஸசைஸ் 4.4ல் கொஸ்டின் நம்பர் 1, 3, 4 பார்த்தோம். இந்த வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 5, 6, 7 பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கும்போது dy by dx plus y by x equal to x into e power x அப்படின்னு இருக்கு. அப்போ dy by dx plus py அப்போ 1 by x into y equal to q x into e power x. அப்போ இது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது, அதனால் இதை லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம்னு எழுதுங்க. அதுக்கப்புறமா ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் பார்க்கும்போது 1 by x, அதான் பின்னு அர்த்தம். க்யூங்கிற வேல்யூ ஈக்குவலுக்கு அப்புறம் ரைட் சைடில் உள்ளது x into e power x, அது எழுதிக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம பியோட வேல்யூ 1 by xன்னு எழுதியாச்சு, க்யூவோட வேல்யூ x e power xன்னு எழுதியாச்சு. ஃபஸ்ட் ஸ்டெப்பு இன்டெக்ரல் pdx கண்டுபிடிக்கணும். அப்போ இன்டெக்ரல் pdx அப்படிங்கும்போது இன்டெக்ரல் 1 by x into dx. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 1 கிடைக்கும். அப்போ டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட்டை மட்டும் பண்ணும்போது நியூமரேட்டர் நமக்கு கிடைச்சா log of denominator போட்டுக்கணும். அப்போ log x அப்படின்னு எழுதிக்கோங்க. இது இன்டெக்ரல் pdxோட ஆன்சர். இதுக்கப்புறமா இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய e பவர் இன்டெக்ரல் pdx கண்டுபிடிக்கணும். நமக்கு இன்டெக்ரல் pdx வேல்யூ log xன்னு தெரியும். அப்போ e பவரில் log x அப்படி எழுத போகிறோம். e பவரில் லாக்னு வந்தாலே ஏவும் லாகும் கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் நமக்கு எக்ஸ் கிடைக்கும். அப்போ இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் e பவர் இன்டெக்ரல் pdxோட வேல்யூ எக்ஸ்னு அர்த்தம். இதுக்கப்புறமா நமக்கு ஃபார்முலா வந்து y into e பவர் இன்டெக்ரல் pdx ஈக்குவல் டு integral q into e power integral pdx into dx plus c. இதில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். e power integral px நமக்கு xன்னு தெரியும். அப்போ y into x சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க ஈக்குவல் டு q பதிலாக x into e power x. அகைன் e பவர் இன்டெக்ரல் pdxங்கும்போது x into dx plus c. இப்போ x into xனா x ஸ்கொயர், அப்போ yx equal to integral x ஸ்கொயர் into e power x into dx plus c. இந்த மாதிரி எக்ஸ் பவரில் ஏதோ ஒரு நம்பர் இன்ட்டு இ பவரில் ஏதோ ஒரு ஆல்ஃபபெட் இந்த மாதிரி வந்தால் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மு, இது அல்ஜிப்ரிக் ஃபார்ம்னு அர்த்தம். அல்ஜிப்ரிக் ஃபார்மு எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம் வந்தால் அல்ஜிப்ரிக் ஃபார்மை யூன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ரிமைனிங் உள்ள இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸை நம்ம இன்டெக்ரல் டிவின்னு கன்சிடர் பண்ணிக்கணும். பெர்னோலிஸ் தியரம் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். யூங்கிறது எக்ஸ் ஸ்கொயர், அப்போ யூ டேஷ் அப்படின்னு சொன்னாக்கா ஃபஸ்ட்டு தடவை இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோன்னு அர்த்தம். எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது பவரில் உள்ள நம்பர் முன்னாடி வந்துடும், பவரில் 1 குறைஞ்சிடும். அப்போ 2ல் 1 குறைஞ்சா 1 போட தேவையில்லை. யூ டபுள் டேஷ் தேவைப்படுது. அப்போ யூ டபுள் டேஷ்ங்கும்போது ஏற்கனவே டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண இந்த ஆன்சரை இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம். எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 1, அப்போ 2 into 1னா 2 தான் கிடைக்கும். அப்போ யூ டபுள் டேஷ்னா 2ன்னு அர்த்தம். இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் இங்கே இருக்குது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மில். இ பவர் எக்ஸை இன்டெக்ரல் பண்ணால் நமக்கு இ பவர் எக்ஸ் தான் கிடைக்கும். இன்டெக்ரல் டிஎக்ஸை பண்ணால் எக்ஸ் கிடைக்கிற மாதிரி இன்டெக்ரல் டிவியை பண்ணும்போது வி கிடைக்கும். இது வின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா இங்கே v1 v2 தேவைப்படுது. e பவர் எக்ஸை எத்தனை தடவை நம்ம
டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணாலும் e பவர் x தான் கிடைக்கும். அப்போ e பவர் x ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது e பவர் x தான், அது v1 வச்சுக்கோங்க. திரும்ப அதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம், அப்போ அது v2ன்னு வச்சுக்கிறோம். எத்தனை தடவை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணாலும் e பவர் x பண்ணால் e பவர் x வரும். நமக்கு கிடைச்ச ஆன்சர்ஸை இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். இங்கே u இருக்குது, யூக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர், விக்கு பதிலாக இங்கே e பவர் x இருக்குது, மைனஸ் u டேஷ்ங்கிறது 2x, அதுக்கப்புறம் v1ங்கிறது e பவர் x ப்ளஸ் u டபுள் டேஷ் அது 2, v2 அப்படிங்கிறது e பவர் x. அப்போ இதில் எல்லா டேர்ம்ஸும் பார்த்தீங்கன்னா e பவர் xங்கிறது காமனாக இருக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம e பவர் x காமனாக எடுக்கலாம். அப்போ e பவர் x காமனாக எடுக்கும்போது ப்ராக்கெட்டில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, மைனஸ் இங்கே e பவர் x எடுத்தால் மைனஸ் 2x இருக்குது, இங்கே e பவர் x எடுக்கும்போது ப்ளஸ் 2 இருக்குது. நமக்கு ஃபைனலாக ஆன்சரில் ப்ளஸ் c வரணும். லெஃப்ட் சைடில் நமக்கு y இன்ட்டு e பவர் இன்டெக்ரல் pdx, அப்போ y இன்ட்டு e பவர் இன்டெக்ரல் pdx பதிலாக நமக்கு எக்ஸ்ன்னு கிடைச்சது. அப்போ yx ஈக்குவல் டு e பவர் x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 2 ப்ளஸ் c. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர். கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டின் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா சால்வ் dy by dx ப்ளஸ் y tan x ஈக்குவல் டு cos cube xன்னு இருக்குது. அப்போ இது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மாடலில் இருக்குது. dy by dx ப்ளஸ் py ஈக்குவல் டு q அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் பார்க்கும்போது tan x இருக்குது. அப்போ pயோட வேல்யூ tan x, qவோட வேல்யூ cos cube x. அப்போ இது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்கிறதுனால திஸ் இஸ் எ லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதணும். இப்போ இந்த ஈக்குவேஷனில் பியோட வேல்யூ tan x, qவோட வேல்யூ cos cube x. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இன்டெக்ரல் pdx கண்டுபிடிக்கணும். அப்போ இன்டெக்ரல் pக்கு பதிலாக tan xங்கிற வேல்யூ எழுதுங்க இன்ட்டு dx. இன்டெக்ரல் tan x dx அப்படின்னா ஆன்சர் log secant x. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அப்போ இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படிங்கும்போது e பவர் ஆஃப் இன்டெகிரல் pdx. அப்போ e பவரில் இன்டெகிரல் pdx பதிலாக நமக்கு log secant xன்னு கிடச்சிருக்கு. அப்போ log secant x எழுதிக்குங்க. e பவரில் லாக்னு வந்தாலே இந்த ஈயையும் லாகையும் கேன்சல் பண்ணலாம். அப்போ ரிமைனிங் நமக்கு secant x மட்டும்தான் இருக்கும். இப்போ ஃபைனல் ஃபார்முலாவில் கிடைச்ச வேல்யூவை அப்ளை பண்ணலாம். அப்போ y இன்ட்டு e பவர் இன்டெக்ரல் pdx பதிலாக நமக்கு secant x கிடைச்சது, அது எழுதிடுங்க. இன்டெக்ரல் qக்கு பதிலாக cos cube x இருந்தது, e பவர் இன்டெக்ரல் pdx பதிலாக secant x இருந்தது, இன்ட்டு dx ப்ளஸ் c. இப்போ இந்த cos cube x அப்படிங்கிறது cos ஸ்கொயர் x இன்ட்டு cos x அப்படின்னு எழுதலாம். அப்போ cos ஸ்கொயர் x இன்ட்டு cos x அப்படி சொல்லும்போது மல்டிப்ளை பண்ணால் cos cube xன்னு ஆகிடும். அதே மாதிரி இங்கே secant x இருக்குது, 1/cos x தான் secant x. அப்போ secant xை நம்ம 1/cos xன்னு எழுதலாம் இன்ட்டு dx ப்ளஸ் c. இப்போ இந்த cos xையும் cos xையும் கேன்சல் பண்ணிக்கலாம்.
அப்போ நமக்கு ரிமைனிங் வந்து இன்டெக்ரல் cos ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அது மட்டும் இருக்கும். ப்ளஸ் சி லெஃப்ட் சைடில் ஒய் இன்ட்டு சீக்கண்ட் எக்ஸ் இருக்குது. cos ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா வந்து 1 + cos 2x / 2 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ லெஃப்ட் சைடில் ஒய் இன்ட்டு சீக்கண்ட் எக்ஸ் இருந்தது, ரைட் சைடில் இன்டெக்ரல் cos ஸ்கொயர் எக்ஸ் இருந்தது. அதுக்கு பதிலாக the 1 + cos 2x whole divided by 2 into dx plus c எழுதிக்கலாம். இப்போ இந்த டினாமினேட்டரில் உள்ள 2வை வெளில எடுத்துடலாம். அப்போ 1/2 இருக்கும். இன்டெக்ரல் 1 + cos 2x into dx plus c. லெஃப்ட் சைடில் y into secant x இருக்கும். லெஃப்ட் சைடில் y into secant x இருக்குது. அப்போ y into secant x equal to 1/2 into x plus sin 2x divided by 2 plus c. இதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ஆன்சர். ப்ரூஃப் பண்ணியாச்சு. கொஸ்டின் நம்பர் 7 கவனிங்க. if dy by dx plus 2y into tan x equal to sin x and if y equal to 0 when x equal to pi/3 x plus y in terms of x. முதல்ல இந்த ஈக்குவேஷன் வந்து லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்முலா இருக்கா பாருங்க. dy by dx plus py. அப்போ 2 tan x ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் தான் பின்னு அர்த்தம். அப்போ 2 tan xங்கிறது தான் பியோட வேல்யூ ஈக்குவல் டு sin x அதான் க்யூவோட வேல்யூ. அப்போ இந்த லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மாடலில் இருக்குது. இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலா மாடலில் சால்வ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த ஃபார்முலாவில் வந்து ஒய்க்கு பதிலாக 0னும் எக்ஸுக்கு பதிலாக pi/3ன்னு அப்ளை பண்ணி நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கணும். இப்போ இது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. பியோட வேல்யூ 2 tan x, க்யூவோட வேல்யூ sin x. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இன்டெக்ரல் pdx கண்டுபிடிக்கணும். அப்போ இன்டெக்ரல் பிக்கு பதிலாக 2 tan x அப்படிங்கிற வேல்யூவை எழுதுங்க இன்ட்டு dx. இப்போ 2ங்கிறது கான்ஸ்டன்ட்னால அது வெளில நம்ம எடுத்துடலாம். இன்டெக்ரல் tan x இன்ட்டு dx இருக்கும். நமக்கு ஏற்கனவே இன்டெக்ரல் tan x அப்படின்னா log secant x அப்படின்னு ஃபார்முலா தெரியும். அப்போ வெளில உள்ள 2வை போட்டுருங்க. இந்த tan xக்கு பதிலாக இன்டெக்ரல் tan x dx பதிலாக log secant xன்னு எழுதிடலாம். லாகுக்கு முன்னாடி நம்பர் வந்தால் அதை பவரில் எதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த 2 வந்து secant x பவரில் எழுதிடலாம். அப்போ secant x ஹோல் ஸ்கொயர்னாலும் secant ஸ்கொயர் x அப்படின்னாலும் ஒன்று தான். அப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் log secant ஸ்கொயர் x அப்படின்னு கிடைக்கும். இது இன்டெக்ரல் pdxோட ஆன்சர். இதுக்கப்புறமா நமக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் IF ஈக்குவல் டு e பவர் இன்டகிரல் pdx வேணும். e பவரில் இன்டகிரல் pdx பதிலாக log of secant ஸ்கொயர் x அதை எழுதிடணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இ பவரில் லாக்னு வரும்போது இ லாக்னு கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் வந்து நமக்கு secant ஸ்கொயர் எக்ஸ் கிடைக்கும். அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இ பவர் இன்டகிரல் pdxனா அதோட ஆன்சர் secant ஸ்கொயர் எக்ஸ். நமக்கு இப்போ இ பவர் இன்டகிரல் pdx வேல்யூ secant ஸ்கொயர் எக்ஸ்ன்னு தெரியும்.
இப்போ ஃபைனலாக உள்ள ஃபார்முலா y into e power integral pdx equal to integral q into e power integral pdx into dx plus c. இதில் அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ y into e power integral pdxக்கு பதிலாக secant square x equal to integral q. qக்கு பதிலாக நமக்கு sin x இருந்தது. e power integral pdx பதிலாக secant square x into dx plus c. இப்போ லெஃப்ட் சைடில் y into secant square x இருக்குது, அதை அப்படி எழுதிக்குங்க. இன்டெக்ரல் ரைட் சைடில் sin x அப்படி எழுதிக்குங்க. secant square x secant x into secant x எழுதிக்கலாம். லெஃப்ட் சைடில் உள்ள y secant square x எழுதிக்கிறோம் ஈக்குவல் டு இன்டெக்ரல் sin x அப்படி எழுதிக்கிங்க. secant xங்கிறது ஈக்குவல் டு 1 by cos x, அதனால் இதை 1 by cos x எழுதிக்கலாம். இன்ட்டு secant x dx plus c. இப்போ sin x into 1னா sin x by cos x, sin x by cos xனா tan x. அப்போ லெஃப்ட் சைடில் y secant square x equal to integral tan x into secant x into dx plus c. நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் லெஃப்ட் சைடில் y secant square x equal to integral tan x secant x into dx plus c ன்னு tan x into secant x dxங்கிறத secant x into tan x ன்னு மாற்றி எழுதிக்கிட்டோம். இப்போ y into secant square x integral secant x tan x dx அப்படின்னா ஆன்சர் வந்து secant x தான் plus c. இது ஈக்குவேஷன் 1 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ yயோட வேல்யூ வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க, xோட வேல்யூ π/3ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு வேல்யூவையும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ yக்கு பதிலாக 0 இன்ட்டு secant ஸ்கொயர் ஆஃப் xக்கு பதிலாக π/3 ஈக்குவல் டு secant xக்கு பதிலாக π/3 ப்ளஸ் c. இப்போ 0 இன்ட்டு எனிதிங் 0, அப்போ இங்கே 0 கிடைச்சிடும். equal to secant π/3னாலும் 60 டிகிரினாலும் ஒன்று தான் ப்ளஸ் c. இப்போ secant 60ங்கிறத லெஃப்ட் சைடில் கொண்டு வாங்க, கொண்டு வரும்போது மைனஸ் secant 60 டிகிரி ஈக்குவல் டு cன்னு கிடைக்கும். இப்போ secantங்கிறது காஸோட ரெசிப்ரோக்கல். இப்போ நமக்கு cos 60 அப்படின்னா வேல்யூ 1/2 தெரியும். அப்போ secant 60ங்கும் போது 1 cos 60, அப்போ 1/1/2ன்னு வரும். அப்போ 2 ரெசிப்ரோக்கலாக வந்துடும். அப்போ -2 கிடைக்கும். சியோட ஆன்சர் வந்து -2. இப்போ இதை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ y இன்ட்டு secant ஸ்கொயர் x equal to secant x plus c க்கு பதிலாக -2. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர். கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.